இதனால தன் அதானுடைய சத்தம் பொதுவாக எல்லாருக்கும் ஒலிக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ். அல்லாஹ் மிக பெரியவன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சத்திய திருத்தூதர். தொழுகையின் பக்கம் நீங்க விரைந்து வாங்க, வெற்றியின் பக்கம் நீங்க நிறைந்து வாங்க. மேலானவர்களே, ஒரு நாளைக்கு 5 தடவைகள் இந்த அதானுடைய சத்தம் எங்கட காதுல ஒலிச்சு கொண்டு இருக்கு. நாங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதை கேட்டுத்தான் நாங்க கடந்து போய்த்து கொண்டு இருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதானுக்கு பதில் சொல்றத ஹஜ்ரத் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட உம்மத்துக்கு படிச்சு தந்தாங்க. அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்க இப்படி பதில் சொல்லணும். எங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல தெரியும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று முஅத்தின் அழைக்கிறார். நாங்களும் என்ன பதில் சொல்றோம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்களும் சொல்றோம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நாங்களும் சொல்றோம் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இந்த இடத்துல முஅத்தின் ஹய்ய அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு நீங்க விரைந்து வாங்க, ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றிக்கு நீங்க விரைந்து வாங்க எந்த இடத்துல அழைப்பு விடுக்கப்படுகிறதோ இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த துஆ என்ன தெரியுமா? நாங்களும் திருப்பி முஅத்தின் சொல்றத போல ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ் சொல்றது இல்ல. நாங்க என்ன சொல்றோம்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதனுடைய அர்த்தம் நாங்க விளங்கி சொல்றோமா? அல்லது ஏதோ நாங்க படிச்சிருக்கிறோம், அதைத்தான் நாங்க காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? மேலானவர்களே, இதற்கு பின்னால மிக பெரும் ஒரு தாக்கத்தை, ஒரு சம்பவத்தை, ஒரு ஈமானிய பாடத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்தின ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. மேலானவர்களே, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் இதோட அர்த்தம் என்ன? நாங்க எல்லாத்துக்கும் ஓதுறோம் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அர்த்தம் என்ன தெரியுமா? லா ஹவுல வலா குவத, ஏதாவது என்னால் ஒரு நலவு செய்ய வேண்டும் என்றாலும், நான் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் ஏதாவது ஒரு நல்ல அமல நான் என்ற வாழ்க்கையில செய்யறதாக இருந்தாலும் சரி, நான் செய்யக்கூடிய தவறு பாவம் குற்றத்தில் இருந்து நான் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தாலும் சரி, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம, அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாம இந்த ரெண்டையுமே என்னால செய்ய முடியாது. இதனுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் தான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அதான் செல்லக்கூடிய நேரத்தில், அதான் கேட்கக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய பாக்கியம் இருக்குதே, அது எல்லாருக்கும் இல்லை. இவ்வளவு பெரிய சஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் மகரிபுடைய சஃப் வெறுமனே 2. மற்றவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய அமல்கள், ஏன் அவர்களுக்கு அதான் கேட்கலையா அல்லது அதானுடைய நேரம் தெரியாதா என்று கேட்டா, மேலானவர்களே, ரப்புடைய தௌஃபீக் இல்ல, நசீப் இல்ல. ஏன் மஸ்ஜிதுக்கு வந்து தன்னுடைய நெத்திய சுஜூது செய்யறதுக்குரிய பாக்கியம் அவர்களுக்கு இல்ல. இதைத்தான் அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துறான். இதைத்தான் நாங்களும் ஓதுறோம் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அமல் செய்யறதாக இருந்தாலும் அல்லாஹுடைய தௌஃபீக் தேவை. பாவத்தில் இருந்து, குற்றத்தில் இருந்து, தவறில் இருந்து நாங்க தவிர்ந்து கொள்றதாக இருந்தாலும் இதற்கும் ரப்புடைய தௌஃபீக் தேவை. நாங்க விரும்பிட்டோம்ங்கிறதுக்காகவே நீங்க அமலுடைய தௌஃபீக் இல்லை. நாங்க ஒரு பாவத்தை வெறுக்கிறோம்ங்கிறதுக்காகவே எங்களால கலந்து கொள்ளவும் முடியாது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நல்ல விடயங்களை கேட்கறதுக்கு தானே இது சொர்க்கவாதிகளுடைய அடையாளம் என்பதாக குர்ஆனுடைய தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க.